வேலூர் மாநகரில் நாள்தோறும் அதிகரிக்கும் போக்குவரத்து நெரிசல் பொதுமக்களை அவதிக்குள்ளாக்கும் நிலையில் இதற்கு தீர்வாக காட்பாடி முதல் வாகாயம் வரை பறக்கும் மேம்பாலம் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது. வேலூர் மாநகராட்சியில் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது போக்குவரத்து நெரிசல். இதுக்கு என்னெல்லாம் காரணமாக மக்கள் சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து வாகனங்களோட எண்ணிக்கை உயர்ந்துகிட்டே இருக்குது. வேலூர் மாநகராட்சியில் பல்வேறு சாலைகள் குறுகலாக தான் இருக்குது, விசாலமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் கனரக வாகனங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் மாநகர் பகுதிக்குள்ளே இயங்குது அப்படிங்கிறது பிரதானமான பிரச்சனையாக சொல்கிறாங்க மக்கள். ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயருக்கு இணையாக வளர வேண்டிய வேலூர் தினமும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் நகரமாக மாறிவிட்டது. கல்வி நிறுவனங்களும் முன்னணி மருத்துவமனைகளும் அதிகம் அமைந்துள்ள இந்த மாநகரம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்லும் முக்கிய வழித்தடமாகவும் உள்ளது. குறிப்பாக காட்பாடி சாலை எப்போதும் பரபரப்பாக காணப்படும் வழித்தடம். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வாகன எண்ணிக்கை, அதற்கேற்ப சாலைகள் விரிவுபடுத்தப்படாத நிலை, குறுகிய சாலைகளில் நகரும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள், இவை அனைத்தும் சேர்ந்து நெரிசலை தீவிரப்படுத்துகின்றன. மேலும் கட்டுப்பாடின்றி மாநகர எல்லைக்குள் இயங்கும் கனரக வாகனங்கள் பொதுமக்களின் பயணத்தை இன்னும் சிரமமாக்குகின்றன. அவசர தேவைக்காக செல்லும் நோயாளிகள், மாணவர்கள், வேலைக்கு செல்லும் மக்கள் என அனைவரும் ஒரே பிரச்சனையில் சிக்குகின்றனர். இதற்கான நிரந்தர தீர்வாக காட்பாடி முதல் பாகாயம் வரை பறக்கும் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. வெள்ளூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெள்ளூர் மாநகராட்சி விரிவடைஞ்சு நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகமாகிட்டா தான் இருக்குது. அதே சமயம் போக்குவரத்தில் பார்த்தீங்கன்னா வாகனங்களை பயன்படுத்தும் மக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பாருங்கள், காட்பாடியிலிருந்து பாகாயம் வரைக்கும் உள்ள சாலைகள் தான் மிகவும் மக்கள் அதிகமாக பயன்படுத்தும் சாலைகளில் ஒன்று. இந்த சாலை வழியாகத்தான் வெளி மாநிலத்திலிருந்து, உதாரணமாக ஆந்திரா மாநிலத்திலிருந்து வரக்கூடிய பயணிகளும் இதே சாலையை தான் அதிகமாக பயன்படுத்துவார்கள். சென்னையிலிருந்து பெங்களூருக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட வேலூரை தாண்டி இந்த வழித்தடங்களில் தான் அதிக மக்கள் பயன்படுத்திய சூழல் தான் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா, வெள்ளூரை சுற்றி பெரும்பாலான புகழ்பெற்ற தலங்கள் இருக்கின்றன, சுற்றுலா தலமாக இருக்கின்றன. திருமலைக்கொடி இருக்குது, சிஎம்சி மருத்துவமனை, இப்படி மருத்துவ கல்லூரிகள் நிறைந்த பகுதி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, காட்பாடியில் பிரதானமான ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இது வழியாக மக்கள் அதிக அளவில் வெள்ளூரை கடந்து செல்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. வெள்ளூரில் உள்ளூர் மக்களோட வாகன பயன்பாடு அதிகமாக இருக்கிற அதே சமயத்தில் வெளியூர் மக்களோட பயணிகள் அதிகமாக பயன்படுத்துறதால அடிக்கடி வெள்ளூரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. பறக்கும் மேம்பாலம் அமைக்கப்பட்டால் வெளியூர் நோக்கி செல்லும் வாகனங்களும் கனரக லாரிகளும் மேம்பாலத்தில் பயணிக்கலாம். உள்ளூர் வாகனங்கள் கீழ்ப்பகுதி சாலையில் சீரான போக்குவரத்துடன் நகர முடியும். வேலூர் மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய குறுகலான சாலையினால தான் நாள்தோறும் கடும் போக்குவரத்து நிலவுவதாக சமூக ஆர்வலர் தெரிவிச்சிருக்கிறாரு. இதை கட்டுப்படுத்துறதுக்காண்டி காட்பாடியிலிருந்து பாகாயம் வரைக்கும் பறக்கும் சாலை அமைச்சா இந்த பிரச்சனை தீர்க்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோரிக்கையை அரசு நிறைவேற்றுமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயருக்கு ஏற்ப நகரின் போக்குவரத்து பிரச்சனைக்கு ஸ்மார்ட் தீர்வு கிடைக்குமா? காட்பாடி பாகாயம் பறக்கும் மேம்பாலம் திட்டம் நடைமுறைக்கு வருமா என்பதே வேலூர் மக்களின் எதிர்பார்ப்பு. தந்தி டிவி செய்திகளுக்காக வேலூரிலிருந்து செய்தியாளர் பிரபாகரன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.